இன்டர்நெட்டின் முதுகெலும்பு, கடல் அடியில் ஒரு பயணம், வேர்ல்ட் கனெக்டிங் வயர்ஸ், சப்மரைன் கேபிள்ஸ், எர்த் அண்டர் கிரவுண்டில் 13 lakh kilometers, இன்டர்நெட் சீக்ரெட் மேப் ரிவீல்டு. இதையெல்லாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல் அண்ட் டீப்பாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிறது கேளுங்க, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் இன்டர்நெட் மொத்தமும் டோட்டலாக பேன் ஆகி ஒரே நேரத்தில் கட்டானா என்னென்ன விளைவுகள் சந்திக்கும்? உங்கள் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது, பேங்க் ஏடிஎம் வேலை செய்யாது, ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும், ஃப்ளைட்ஸ் பறக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் டேட்டா இருக்காது. ஒரு 24 hours இன்டர்நெட் இல்லைன்னா உலகமே வேர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போயிடும். ஆனால் இந்த இன்டர்நெட் எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சேட்டிலைட்டா, க்ளவுடா, இல்லை டவர்ஸா? ஸோ மேக்ஸிமம் 90% ஆஃப் பீப்புள் இன்டர்நெட் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் சேட்டலைட் மூலமாக வருது, வானத்திலேருந்து வருது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. பட் உண்மை என்ன தெரியுமா? உங்கள் இன்டர்நெட் வானத்திலேருந்து இல்லை, அது உங்கள் காலுக்கு கீழே, அதாவது ஆழ்கடலில் மணலுக்கும் பாறைக்கும் நடுவில் புதைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி டிபி மாஸ் சேனலில் நம்ம கடல் அடியில் பயணம் பண்ணி இன்டர்நெட்டோட உண்மையான முதுகெலும்பு, அதாவது பேக் போன் எது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வெறும் டெக்னாலஜி வீடியோ கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது உலகத்தை கனெக்ட் பண்ணுற ஒரு இன்ஜினியரிங் மார்வெல். இது ஒன்றும் நேற்று இன்னைக்கு கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. இன்டர்நெட் வரதுக்கு 100 வருஷம் முன்னாடியே இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1850, அதாவது கல்லில் டெலிகிராம், அதில் தான் கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஒரு மெசேஜை யூரோப்பில் இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பணுன்னா கப்பல் கடிகை தான் அதை கொடுத்து தான் அனுப்புவாங்க. ஸோ அது போய் சேர 2 வருஷம் ஆகும். ஸோ அப்போ தான் சைரஸ் வெஸ்ட்ஃபீல்ட் அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சார், ஏன் நம்ம கடல் அடியில் ஒரு வயர் போட்டு அமெரிக்காவை கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ பட் அப்போ இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினச்சாங்க. பட் இட் இஸ் பாசிபிள். இன் 1858 முதல் முறையாக டிரான்ஸ்லாண்டிங் கேபிள் அப்படிங்கிறத போட்டாங்க. குயின் விக்டோரியா ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா பிரசிடென்ட்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. அந்த மெசேஜ் போய் சேர எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? 17 மணி நேரம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு வீடியோ கால் பண்ணலாம், அது மில்லி செகண்டில் கனெக்ட் ஆகும். இந்த வளர்ச்சி எப்படி வந்துச்சு? கேபிள். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்னடா அந்த கேபிள்னு சொல்கிறாங்க, கேபிள்குள்ளே என்னடா இருக்குது அப்படின்ட்டு. சரி, இப்போது நம்ம டெக்னிக்கல் பார்ட்டுக்கு வரலாம். இந்த சப்மரைன் கேபிள் எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம வீட்டு சார்ஜர் வயர் மாதிரியா? கண்டிப்பாக இல்லை. இது ஒரு 7 லேயர் ப்ரொடெக்ஷன் கொண்ட ஒரு மான்ஸ்டர் வயர். ஃபர்ஸ்ட், பாலித்தீன் அப்படின்னு என்னென்னா, வெளியில் இருக்க இந்த பிளாக் கவர் தான் வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷனாக அதுக்கு சேஃப்கார்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் மைலர் டேப், அதுக்கு உள்ளே இருக்க லேயர். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஸ்டீல் வயர், இதுதான் முக்கியம். கேபிளில் யாராலையும் அறுக்க முடியாது, ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உள்ளே இருக்க கம்பிகள் ஸ்டீல் இருக்கும். நெக்ஸ்ட் அலுமினியம் வாட்டர் பேரியர், தண்ணி உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு ஸ்டீல் ஷீட் இருக்குது. இதில் தான் கரண்ட் பாஸ் ஆகும். வெயிட், இப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், ஃபைபர் வயரில் எதுக்கு கரண்ட்? கரெக்டாக, அது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பெட்ரோலியம் ஜெல்லி, அது எதுக்குன்னா உள்ளே இருக்க பார்ட்ஸை பாதுகாக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் வயர்ஸ், இதெல்லாம் தாண்டி சென்டரில் இருக்கிறது தான் நம்ம ஹீரோ. உங்கள் முடி அளவுக்கு, அதாவது நம்ம தலைமுடி அந்தளவுக்கு ஒரு மெல்லிசான ஒரு கண்ணாடி இலகை மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சின்ன இலை வழியாக அது வழியாக தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ், மூவிஸ், யூடியூப் வீடியோஸ், பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணுறோம். ஸோ டோட்டல் இன்டர்நெட் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஃபிசிக்ஸ் கான்செப்ட் இதுபடி தான் வருது. லைட், அதாவது ஆயில் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகும். ஒரு ஃபைபர் கேபிளில் டெராபிட்ஸ் per செகண்ட் அந்த வேகத்தில் டேட்டா போய் சேருது. அதாவது ஒரு செகண்டில் 1000 HD மூவிஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஸ்பீட் அதுக்கு இருக்குது. இதெல்லாம் எப்படிப்பா வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணாலும் ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணும்போது லைட் டிம் ஆகும். கரெக்டாக, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு நீங்கள் மொட்டை மாடிக்கு போயிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா 1 கிலோமீட்டர் அடிக்குமா? அதுக்கு மேலே போகாது. கரெக்டாக. ஆனால் இது எப்படி இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க வானத்தில்? ஸோ இது நடக்காத காரியம். கரெக்டாக. அதனால தான் அண்டர் கிரவுண்டில் ஒரு கேபிள் மாதிரி வச்சு சென்ட் பண்ணுறாங்க. இதுதான் ரிப்பீட்டர்ஸ், ஆம்ப்ளிஃபையர்ஸ், அதாவது அது மூலயமா உள்ள வருது. ஒவ்வொரு 80 to 100 கிலோமீட்டருக்கும் கடல் அடியில் ஒரு ரிப்பீட்டர் பாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது வீக்கான சிக்னலை இன்னும் அதை வாங்கி பூஸ்ட் பண்ணி அடுத்த 100 கிலோமீட்டருக்கு அனுப்பும்.
இந்த ரிப்பீட்டர்ஸ் வேலை செய்கிறதுக்கு தான் கரண்ட் கண்டிப்பாக வேணும். அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி காப்பர் லேயர் கரையில், அதாவது ஷோரில் இருந்த ஹை வோல்டேஜ் கரண்ட் இந்த கேபிள் வழியாக அனுப்புவாங்க. அது கடல் அடியில் இருக்க மிஷின்ஸை ரன் பண்ணும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஹவு தே லேட், எப்படிப்பா அப்படின்ட்டு. இந்த கேபிள்ஸை போடுறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. இதுக்குன்னு நிறைய ப்ராசஸ் இருக்குது. கேபிள் லேயிங் ஷிப்ஸ் இருக்குது. இந்த கப்பலில் மாதக்கணக்காக கேபிள் சுற்றி வைப்பாங்க. கடலில் ஆழம் கம்மியாக இருக்க இடத்துல, அதாவது சீப்லோஃப் ஏற்கலப்பை மாதிரி ஒன்று பண்ணி அதில் மிஷின் வச்சு மணலை தோண்டி கேபிளில் புதைச்சி மூடிடுவாங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஏன் இப்படி புதைக்கிறாங்க அப்படின்னா, கடலில் மீன் இருக்குது, முக்கியமாக ஷார்க்ஸ் இருக்குது. அது தன்னோட இறைன்னு நினச்சி அதை போய் கடிச்சிடும் கரெக்டாக. இப்போ மீன் பிடிக்கிற வலையோ, அதாவது ட்ராவலர்ஸ் அல்லது கப்பல் ஆங்கர்ஸோ அதை பட்டி கேபிள் கட் ஆகக்கூடாது. ஆனால் ரொம்ப ஆழமான கடல், அது மாதிரி டீப் ஓஷன், இப்போ கேபிளை வந்து தரையில் அப்படியே போட்டுருவாங்க. இப்போ அங்கே ஹியூமன்ஸ் வந்து போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அது எல்லாமே ஆர்ஓஸ், அதாவது ரோபோட் தான் வேலை செய்யும். ஸோ எவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணாலும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். எக்ஸாம்பிள் 2008 ஈஜிப்ட் பக்கத்தில் ஒரு கப்பல் ஆங்கர் பட்டு கேபிள் கட் ஆச்சு. மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக இன்டர்நெட் போயிடுச்சு அதனால. நெக்ஸ்ட் 2011 ஜப்பான் எர்த்குவேக் அப்போ நிறையா கேபிள்ஸ் டேமேஜ் ஆச்சு. இப்படி ஆழ்கடலில் கேபிள் கட்டானா அது எப்படி சரி பண்ணுறது? டைவர் போய் ஒட்ட வைக்க முடியுமா? முடியாது. முதல்ல எந்த இடத்துல கட்டாச்சு அப்படின்னு பார்த்து அதை லேசர் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் ரிப்பேர் ஷிப் அங்கே போகும். ஒரு பெரிய கிராம்பிளிங் ஹூப், அதாவது கொம்பு மாதிரி ஒன்று உள்ளே விட்டு தொலாவன மாதிரி தேடுவாங்க. நெக்ஸ்ட் கேபிள் மாட்டினதும் அதை மேலே தூக்கி கப்பலுக்கு கொண்டு வருவாங்க. கப்பலில் வச்சு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுவாங்க, ஸ்லைசிங் பண்ணுவாங்க, திரும்ப கடலுக்குள்ளே போட்டுருவாங்க. இது நடக்கிற வரைக்கும் இன்டர்நெட் டிராஃபிக் வேறு ரூட் வழியாக திருப்பி விடுவாங்க. ஸோ அதனால தான் கேபிள் கட் ஆனாலும் உங்களுக்கு இன்டர்நெட் வருது, ஆனால் ஸ்லோவாக வருது. ஸோ அதோட ரீசன் இதுதான். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த இன்டர்நெட்டை யார் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு. கடைசியில் வந்து ஒரு சீக்ரெட் என்னென்னா, இந்த கேபிளை யார் ஓன் பண்ணுறா அப்படின்னா கவர்மெண்ட்டா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு காலத்தில் பிஎஸ்என்எல், ஏடிஎன்டி அது மாதிரி டெலிகாம் கம்பெனிஸ் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது கேமே மாறிடுச்சுல்ல. இன்றைக்கி உலகத்தில் போட போகிற கேபிள்ஸ்லாம் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது கூகுள், ஃபேஸ்புக், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், அமேசான். ஏன் அவங்க பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் டேட்டா வந்து ஒரு புது ஆயில் அப்படின்ட்டு, தரவு தான் ஒரு புது பெட்ரோல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்க ஆப்ஸை ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணாலும் அவங்களே ஓன் பண்ணுறாங்க. கடலுக்கு அடியில் அவங்களே கேபிள்ஸ் போடுறாங்க, அவங்களே ரோடும் போடுறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஜியோ கூட ஐஏஎஸ்னு 2 பெரிய கேபிள்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்தால் 5G இன்னும் ஸ்பீடாக பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஒரு மெசேஜ் அனுப்பும்போது ஒரு செகண்ட் யோசிங்க. நீங்கள் அனுப்புகிற அந்த மெசேஜ் பூமிக்கு அடியில், இருட்டுக்குள்ளே, மணலுக்குள்ளே லைட் வேகத்தில் பயணம் செஞ்சு போய் சேருது. மனுஷ மூளையோட உச்சகட்டமான கண்டுபிடிப்பு இது. இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் வேணும்னா